அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான உதவிகளை அள்ளி வழங்கிய பிரதமர் மோடி. இலங்கைக்கு வருகை தருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி. சிக்கலுக்குள்ளான நாமலின் கல்வி தகமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம். கடன் அட்டைகள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களுக்கு வருகிறது கட்டுப்பாட்டு விலை. தமிழர் பகுதியில் 20 வயது யுவதி ரயிலில் பாய்ந்து உயிரிழப்பு. காலி சிறைச்சாலையில் 540 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் இரு நாடுகளின் மின் கட்டணங்கள் இணைக்கவும் அண்டைய நாடுகளுக்கிடையே பெட்ரோலிய குழாய் இணைப்பு பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளார். புதுடில்லியில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி இதனை தெரிவித்துள்ளார். பிரத்யேக டிஜிட்டல் அடையாள திட்டத்தில் இலங்கையுடன் இந்தியா ஒத்துழைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவை அவர் எடுத்துரைத்துள்ளார். இலங்கைக்கு இந்தியா இதுவரை $5 பில்லியன் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது. இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் எமக்கு ஒத்துழைப்பு உள்ளது. மேலும் எங்களது திட்டங்களின் தெரிவு எப்போதும் பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாஹே, அனுராதபுரம் தொடருந்து சமிஞ்சை அமைப்பு மற்றும் காங்கேசன்துறை துறைமுகத்தின் புனரமைப்புக்கு உதவி வழங்குவதற்காக இந்தியாவின் முடிவையும் அவர் அறிவித்துள்ளார். இலங்கையுடான இந்தியாவின் வளர்ச்சி ஒத்துழைப்பின் கீழ் புதிய முயற்சிகளை பிரதமர் மோடி மேலும் விவரித்துள்ளார். அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களில் 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையில் 1500 அரசு ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாயம், பால்வளம், மீன்வளம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும். ராமேஸ்வரம் தலைமன்னார் வரை கப்பல் போக்குவரத்து துவக்கப்படும். இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக இலங்கையின் அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இந்தியா எப்போதும் இலங்கைக்கு உதவி வருகிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இலங்கை நாடு மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது என்றும் திசாநாயக்க கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த விடயங்களை ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இலங்கை மண்ணை எந்த வகையிலும் பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று தாம் இந்திய பிரதமருக்கு உறுதியளித்துள்ளதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பு நிச்சயமாக செழிக்கும். மேலும் இந்தியாவுக்கான தொடர்ச்சியான ஆதரவை தாம் உறுதிப்படுத்த விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் ஒரு தொற்று நோயாக மாறியுள்ள கடற்தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண இலங்கை விரும்புவதாக திசாநாயக்க கூறியுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களினால் அடிமட்ட இழுவை படகு முறைமை செயல்பாட்டில் உள்ளது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனெனில் அது இந்த தொழிலுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்றும் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிதி நெருக்கடியின் போது இந்தியா அளித்த உதவியை நினைவு கூர்ந்த திசாநாயக்க சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. இதன்போது அதிலிருந்து வெளியேற இந்தியா இலங்கைக்கு மிகுந்த ஆதரவு அளித்தது.
அதன் பிறகு குறிப்பாக கடனில்லாத கட்டமைப்பு செயல்பாட்டில் இலங்கைக்கு பெரிதும் உதவியது. இந்த நிலையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இலங்கை மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் மோடி இலங்கைக்கு முழு ஆதரவை உறுதி செய்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பாக தமது உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி காமந்த துஷாராவினால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரட்சி தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருக்கு பரட்சிக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த இளைஞன் அன்றைய தினம் பரட்சி கடமையில் இருந்த மண்டப தலைவர், சட்டக்கல்லூரி அதிபர், பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எனினும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் சுகத கல்மரத்தம் சென்றதாகவும், ஆனால் அவர் இந்த முறைப்பாட்டை கவனத்தில் கொள்ள மறுத்ததாகவும் தெரிய வருகிறது. அதன் பின்னர் அப்போதைய வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அனைத்து திணைக்களங்களுக்கும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பின்னர் குறித்த இளைஞர் தமது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். ஜனாதிபதி அன்பளி பெறும் பெயரில் பரிமாற்றப்படும் போலீஸ் செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது இவ்வாறான வேலை திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இவ்வாறான பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வருடத்தின் அக்டோபர் மாத இறுதி வரை நாட்டில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 19,42,989 ஆகும். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இவ்வருடத்தில் செப்டம்பர் மாதம் வரைக்கான காலப்பகுதிக்குள் நாட்டில் 19,36,336 கடன் அட்டைகள் பயன்பாட்டில் இருந்துள்ளன. இதன்படி செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் மாதம் பயன்பாட்டில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 6,653 அதிகரித்துள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் இலங்கையில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 19,17,085 காணப்பட்டது. அதன்படி நாட்டில் அடுத்த 10 மாத காலப்பகுதிகளில் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 25,904 அதிகரித்துள்ளது. பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்படும் என வர்த்தகர்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் நுகர்வோர் பாரியளவில் சுரண்டப்படுவதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது பல பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் அதிகார சபையின் நுகர்வோர் பேரவையில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க கூடிய விரைவில் விலை மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 40 ரூபாவிற்கு விற்கப்படும் தற்போதைய தண்ணீர் போத்தல்கள் 100 ரூபாவிற்கும் 52 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் உப்பு போதை 100 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரங்களின்படி இந்த அதிகரிக்கப்பட்ட சில்லறை விலைக்கு உட்பட்ட பொருட்களின் ரொட்டி, குடிநீர் போத்தல்கள், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பல உணவுப் பொருட்கள், அரிசி, கொத்து உள்ளிட்ட பேக்கரி பொருட்களும் அடங்குகின்றது. புத்தளம் நவண்டாகுளம் பிரதேசத்தில் யுவதி ஒருவர் புகையிரத்தின் முன் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 20 வயதுடைய யுவதி ஒருவரை உயிரிழந்துள்ளதாக மொந்தல போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பிலிருந்து புத்தளம் நோக்கி சென்று அலுவலக புகையிரதம் இன்று காலை முந்தல் நவண்டாகுள பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது. இதன்போது புகையிரத கடவைக்கு அருகே நின்று கொண்டிருந்த இளம் யுவதி திடீரென ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புகையிரத்துடன் மோதுண்ட குறித்த யுவதியின் சடலத்தை புகையிரத அதிகாரிகள் புத்தளம் பலாவி புகையிரத நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காலி சிறைச்சாலையில் இந்த வருடம் இதுவரையில் 540 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புதிய அரசாங்கத்தின் முதலாவது காலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிய வந்துள்ளது. கடந்த வாரம் காலி மாவட்ட செயலகத்தின் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேகவ தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தகவல் வெளிப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள் கடத்தலுக்கு சிறைச்சாலை அமைத்திருந்த இடம் பெரும் பங்களிப்பு வழங்கியதாகவும் காலி சிறைச்சாலையின் பிரதான சிறைச்சாலை அதிகாரி தனுஷ்க புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார்.